தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வசனங்களை கொண்டு உங்களோடு கூட இடைப்படுவாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறி போனார் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் அவர் ஏறி போனார். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன், நான் பிரயோஜனப்படாதவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் எண்ணிக்கொள்ளுகிறது உண்டு. நிறைய பேர் சொல்றீங்கல்ல, நான் யூஸ்லெஸ், நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளுகிறது உண்டு. அநேக நேரங்களில் மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, நீ எல்லாம் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்ட, உன்னால எந்த பிரயோஜனமும் இல்லை, யூ ஆர் அ யூஸ்லெஸ் ஃபெல்லோ, பிரயோஜனம் இல்லாதவன் பாருங்க. ஆனா ஆண்டவர் அப்படி உங்களை பார்க்கறது இல்லைங்க. ஆண்டவர் ஒரு கழுதையை பார்க்கணும்னா கழுதையை பார்த்திருக்கலாம், ஆனா கழுதை குட்டியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நாம என்ன பண்ணியிருப்போம், இந்த குட்டியில எப்படிங்க பண்ண முடியும், என்ன செய்ய முடியும், இதை வச்சு எதுவும் பிரயோஜனம் இல்லைன்னு தள்ளி இருப்போம். கர்த்தர் தள்ளல, அதை தான் இழுத்து கொண்டார். சவுலுடைய வாழ்க்கையில நீங்க பாருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுகிற, ஆண்டவரே என்னுடைய கோத்திரங்களில் நான் சிறியவன், மனாசேயில் என் கோத்திரம் மிகவும் சின்னது. கிதியோன் சொல்லும் பொழுது, ஆண்டவரே என்னுடைய கோத்திரங்களிலே நாங்கள் மிகவும் எளியவர்கள். கர்த்தர் தெரிந்து கொண்டவர்கள் எல்லாருமே ரொம்ப எளியவர்களும் எதற்குமே பிரயோஜனம் இல்லாதவர்கள் தான். ஆடுகளுக்கு பின்பாக அலைந்து கொண்டிருந்த தாவீதை தான் கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். நாம தான் எடை போடுகிறோம், இவர்கள் தான் இப்படிதான். இல்லை, தேவன் பார்க்கும் பொழுது ஒரு நாளும் தங்களுடைய தகுதியின் அடிப்படையில் எந்த மனுஷனையும் கர்த்தர் தெரிந்து கொள்வதில்லை. தேவன் செய்வது என்னன்னா, தகுதி இல்லாத நம்மை அழைத்து அவர் தகுதிப்படுத்துகிறார். வாழ்க்கையில தகுதியற்று இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா, தேவன் உங்களை அழைத்து வேறு பிரித்து எடுத்து உங்களை அவர் தகுதிப்படுத்தி நடத்துவார். தேவ பிள்ளையே, உங்களை கண்டெடுத்த தேவனை மகிமைப்படுத்துங்கள், ஸ்தோத்தரியுங்கள், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, தாழ்வு மனப்பான்மைகளை எடுத்து போடுங்க, கர்த்தரோடு கூட இசைந்திருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை பிடிச்சு ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லை, எதற்குமே பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிற அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, தகுதி இல்லாத அவர்களை அழைத்து தகுதிப்படுத்துகிற கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் நான் ஒன்றுமில்லை, எதற்குமே பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க யோசிக்கிறீங்க, வேண்டாங்க. கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தரனை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த உணர்வு, அந்த தைரியம், அந்த பலன் உங்களுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பார். God bless you. God bless you.